ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்னன்னு பார்த்துடலாமா. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றணும். போகிறப்போ நான் வாக்கிங் கிளம்பிட்டேன், அது போகிறப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தோசைக்கு வந்து நான் சட்னி எதுவும் வைக்கலை, முச்சப்பயிறு குழம்பு வச்சுருக்கிறேன், அதே ஊற்றி சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா பதிமுகத்தண்ணி, இது பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் மீதி சாதம் இருந்தது, அது பழைய சாதமாக வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா வடித்த தண்ணி, இது பார்த்திங்கன்னா வெந்தயக்களி. இப்போ தான் வந்து சூடாக இறக்கி வச்சுருக்கிறேன். இந்த 2-3 நாளாக வெந்தயக்களி சாப்பிட்டது உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெந்தயக்களி கிண்டியாச்சு. காலையில் வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு என் பொண்ணு கொஞ்சம் வெந்தயக்களி சாப்பிட்டுட்டு ஒரு 2 தோசை சாப்பிட்டுக்கிடுவான். ஸ்கூலுக்கு அவளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் வெந்தயக்களி வச்சு விட்டுருவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.